1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்கள் மீது வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை அன்னைக்கு கூடாரத்தில் இறங்குச்சு. ஆமென். அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்குச்சு. ஆசாரியர் நிற்க முடியாத அளவுக்கு மகிமை நிரம்பிச்சுதான். இன்னைக்கு அந்த மகிமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இறங்குறது. அதுதான் அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை இன்று அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில் இறங்குது. ஆமே. அப்ப நம்ம சரீரமாகிய நாம், ஆண்டவருடைய ஆலயமாகிய நாம் அவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கணும். ஆமே. உண்மை உள்ள ஜனங்கள் எப்படி நிலைத்திருந்தார்களோ, நிலைத்திருந்தவர்கள் மேல ஆண்டவருடைய மகிமை இறங்கினது போல புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஆலயமாகிய நீயும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவர் மகிமையாக இறங்குவார். ஆமென். அப்ப தேவனுடைய ஆலயமாகிய நீ உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நீ தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மகிமையினால் உன்னை நிரப்புவார்.